நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சாதனை புரிந்த ஈராண்டு சரித்திரம் பேசும் பல்லாண்டு சாதனை விளக்க முகாம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கடவூர் ஒன்றியம் அனைத்து ஊராட்சி பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் தலைமை வகித்தார். விழாவில் மாவட்ட கழக செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை உரையாற்றினார். விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் கரூர் பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் மு தம்பித்துரை சிறப்புரையாற்றி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் முரளி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் சேர்ந்து கருணாநிதி சப்போர்ட்டோட கொண்டு வர்ற திட்டம் உணவு பாதுகாப்பு கொண்டு வராங்க. இனிமேல் அரிசி இந்த திமுக வந்ததானாக்கும் இந்த காங்கிரஸ் சேர்ந்து வந்து ஜெயிச்சு திரும்ப வந்துட்டானாக்க நீங்க எல்லாரும் 1 கிலோ அரிசி 3 ரூபான்னு கொடுத்து வாங்கணும். அதுதான் அவங்க திட்டம். அது மட்டும் இல்ல, அது என்ன 75%, மீதி 25 பேருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அது மார்க்கெட் விலைக்கு வாங்கி வாங்குறான் போய். அது 50 ரூபாய் இருக்கும், 40 ரூபாய் கிலோ இருக்கும். நீங்க வாங்க தயாரா சொல்லுங்க. காணியாம்பேடி இருக்கிறீங்களா, பேசுறீங்களா? திமுக காரன் வந்து கேளுங்க, ஏன்னா புதுசாக திட்டம் கொண்டாடுறீங்களாமே. சோனியா காந்தி கூட சேர்ந்துக்கிட்டு ராஜீவ் காந்தி பிறந்திருந்து இனிமேல் எல்லாருக்கும் அரிசி வந்து 3 ரூபாய் விலை கொடுத்து வாங்கினாமே. இது பேர் உணவு பாதுகாப்பு கொண்டாடுறோம். என்ன ஏன்னு கேளுங்க. நிகழ்ச்சி ஏற்பட்டு நாடாளுமன்றம் நடக்க முடியாது. தமிழர்கள் தானே இந்தியா சுதந்திரம் வாங்கினது வந்து இந்தியாவில் வந்து நாட்டை வாங்கணுமா? நம்ம ஆளக்கூடாத. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா தேவத்தோட பிரதமராக, இந்த பக்கம் நரசிம்மராவ் ஆந்திராவில் பிரதமராக, தமிழ்நாடு இதோட பிரதமராகலையே. ஏன்னா நாம கூடக்கூடாது, நம்ம ஆளுங்க யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த ஆதரவு தர வேண்டாமா? நாம எல்லாரும் ஜெயிச்சா ஒரு கட்சி. திமுக சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரதமர் தானே. நாம சொல்றோமா அதிமுக சொல்றோமா நம்ம அம்மா வந்து பிரதமர் ஆகணும்ன்றோமா, தமிழ்நாட்டுக்கார வரணும்னு சொல்றோமா. தாலி தங்கமான கஷ்டப்படும், அதுக்கு அம்மா வந்து 4 கிராம் தங்கம் எல்லாருக்கும் தாலி தங்கம். கல்யாணம் செய்யறதுக்கு அதுக்கு 25,000 ரூபாய் செலவுக்கு வேற. படிச்சு கொண்டாடி தலைக்கு 50,000 ரூபாய். நமக்கு என்ன உடம்பு சரியில்லைனாக்க அதுக்கு திட்டம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அது 4 லட்சம் ரூபாய் வரல நமக்கு ஆஸ்பத்திரி போட்டு செலவு கொடுக்குறாங்க. டிவி நடத்திட்டே இருக்கலாம். இன்னைக்கும் கலைஞர் டிவி, சன் டிவி இதெல்லாம் அவங்களோட சொத்து. பணம் சேர்த்துறது தான் திமுக. தமிழர் பிரச்சனை தீர்க்கவில்லை. நம்ம நல்லா நீங்க அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா உறுதியாக இருக்க வேண்டும். அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அம்மாவுடைய அரசு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அரிசி இலவசமாக தருகின்றார்கள். ஆனால் கருணாநிதி ஆதரிக்கின்ற சோனியா காந்தி அரசு இப்பொழுது புதிய ஒரு திட்டம் கொண்டிருக்கிறாங்க. இனிமேல் வந்து மத்திய அரசு சொல்றது உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 3 ரூபாய் கிலோ அரிசி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம் அம்மா. அவங்க சொல்றது 3 ரூபாய் ஒரு கிலோ கொடுக்கணும். அடிப்படை தேவை காவிரி தண்ணி. அந்த காவிரி தண்ணை பெறுவதற்காக போராடி உச்ச நீதிமன்றத்தில் போராடி நமக்கு இந்த அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள்.
இப்பொழுது நெய்வேலி ஸ்ட்ரைக் பார்க்கலாம். எல்லாம் அரசாங்கத்தின் சொத்தெல்லாம் வித்து கஜானா காலி பண்ணிட்டு வரான் மத்திய அரசு. அதை எதிர்த்து அம்மா அவர்கள் நம்முடைய உரிமையை வட இந்தியாவுக்கு மட்டும் உதவி செய்யலாம். 20,000 கோடிக்கு மேல எலக்ட்ரிசிட்டி போர்டு பணத்தை கொடுத்து இதெல்லாம் மின்சாரம் சரி செஞ்சுட்டு வந்துருக்காங்க. காரணம் அங்க போய் உபத்திரம் பண்ணா போதும், உதவி பண்ணலன்னா கூட போதும், உபத்திரம் பண்ணா போதும். இந்த திமுக காரன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கோம். பேசுறத எல்லாம் தமிழுக்கும் பேசுவான், இலங்கை தமிழ் பேசுவோம், ஒண்ணு செயல்பாட்டில் இருக்காது. ஆனா அம்மாவை பொறுத்த வரையில் வந்து போராடி வெற்றி பெறதுல அவங்க தைரியமா இருப்பாங்க. இருக்க வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநில முதலமைச்சர் அம்மா அவர்களை பிரதமராக பணியாற்றுவதற்குண்டான அத்தனை உறுதிகளையும் இங்கு இருக்கின்ற நம்முடைய பகுதி மக்கள் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு செய்து வருகின்ற துரோகத்தை வென்றெடுத்து தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி காவிரியுடைய உரிமை, மண்ணெண்ணெயினுடைய முழு அளவு, மின்சாரம் போன்ற பல்வேறு நிலைகளை தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மனோநலன் அம்மா அவர்கள் இந்திய பிரதமராக பொறுப்பேற்க நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சொல்லி அண்ணன் கொள்கை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரப்பு செலவு